இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக என் அன்பான வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிறந்தநாள் விழா கதாநாயகனாக நம்மால் நம்முடைய வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட இளவல் என்று நாம் அன்போடு அழைக்கக்கூடிய தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 100 ஆண்டு வாழ்ந்து நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மண்ணுக்கும் திராவிட பண்பாட்டிற்கும் இனத்திற்கும் மதச்சார்பின்மைக்கும் சமூக நீதிக்கும் ஒருங்கிணைந்த பொருளாதார வளர்ச்சிக்கும் ஏழை எளிய மக்களுடைய நல்வாழ்வுக்கும் தொடர்ந்து பணியாற்றுவதற்கான உடல் நலத்தையும் மனநலத்தையும் இறைவன் அவருக்கு தர வேண்டும் என்று நல்ல நேரத்திலே நான் அவரை வேண்டி வாழ்த்தி, மழை மிரட்டி கொண்டிருக்கிறது, தூறல் சிறு தூறலாக இருக்கின்றவரை அது அனுமதிக்கின்றவரை பேசுவோம். பேச முடியாத கட்டத்திலே வாழ்த்துக்களை நிறைவாக தெரிவித்துவிட்டு விடைபெறுவோம். என் அன்பிற்குரிய நண்பர்களே, ஒவ்வொரு தலைமுறைக்கும் அந்த கால ஓட்டத்திற்கு தகுந்த தலைவர்கள் தேவைப்படுகிறார். நம்முடைய முதலமைச்சர் கேரளத்திலே இருக்கிறார். இன்று கேரளத்திலே சுயமரியாதை இயக்கத்தினுடைய 100 விழாவை கொண்டாடுகின்ற இந்த நல்ல நேரத்திலே வைக்கம் போராட்டத்தினுடைய 100 விழா கொண்டாட்டத்திலே கலந்து கொள்வதற்காக இன்று கேரள மண்ணிலே இருக்கிறார். கேரள மண்ணிலே தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் ஒன்றாக இணைந்து வைக்கம் வீரர் என்று கொண்டாடப்படுகின்ற தந்தை பெரியார் அவர்களுக்கு நினைவாக கட்டப்பட்டிருக்கின்ற அந்த கட்டிடத்தை புதுப்பித்து அவருடைய நினைவுக்கும் அவர் ஆற்றிய பணிகளுக்கும் அவர் ஆற்றிய பணிகளின் மூலம் இந்த சமூகம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கும் எடுக்கின்ற நன்றி அறிதல் விழாவாக அந்த விழாவை இன்று அவர்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு 100 ஆண்டு காலகட்டத்தை நாம் கடந்து வந்திருக்கிறோம். 100 ஆண்டுக்கு முன்னால் தந்தை பெரியார் அவர்கள் ஒரு போராட்டம் நடத்துவதற்கு தேவைப்பட்ட ஒரு தலைவராக இருந்தார். 100 ஆண்டுக்கு முன்னால் வைக்கத்தில் ஏன் அந்த போராட்டம் நடந்தது என்கிற வரலாற்றை நம்முடைய இளைஞர்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. இன்று தமிழகத்திலே புதிய கட்சிகள் எல்லாம் வருகின்றன. சில கட்சிகள் நேற்று ஆரம்பித்து இன்று கொடியை பார்த்து நாளை காலையிலே கோட்டையிலே முதலமைச்சராக கொடியேற்ற வேண்டும் என்கிற கனவுகளோடு 100 ஆண்டுகள் இந்த மண்ணோடு கலந்து மண்ணுக்கு உழைத்து உயிர் உடல் அத்தனையும் தியாகம் செய்த தலைவர்களை எல்லாம் பார்த்து எள்ளி நகையாடுகின்ற அளவுக்கு ஒரு கேவலமான அரசியல் இந்த தமிழகத்திலே விலை பேசப்படுகிறது. ஆனால் இவர்களுக்கெல்லாம், இந்த பின்னாலே செல்கின்ற இளைஞர்களுக்கெல்லாம் இந்த வரலாறு தெரியுமா? 100 ஆண்டுக்கு முன்னால் தந்தை பெரியார் அவர்கள் வைக்கம் போராட்டத்திலே ஏன் போனார்? வைக்கம் போராட்டம் என்பது ஏதோ ஒரு ஆலயத்திற்குள்ளே போவதற்காக நடந்த உரிமை போராட்டம் அல்ல. அவர் வாழ்ந்த அந்த காலத்திலே, குறிப்பாக கேரளத்திலே மன்னராட்சி இருந்த அந்த மண்ணிலே ஆலயங்களுக்குள்ளே தீயர், புலையர், சாணார், நாடார், பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் ஏறக்குறைய 32 சமூகங்களுக்கு அந்த ஆலயங்களுக்குள்ளே போவதற்கு அனுமதி கிடையாது, நான் பிறந்த சமூகம் உட்பட. ஆலயங்களுக்குள் உள்ளே போகவில்லை என்பது எல்லா இடத்திலும் நடந்த விஷயம். ஆனால் வைக்கத்திலே நடந்த கொடுமை என்னவென்று சொன்னால், அந்த ஆலயம் இருந்த தெருக்களிலே கூட யாரும் நடக்க முடியாது. இந்த 32 சமூகங்களை சார்ந்தவர்கள் அந்த தெருக்களிலே நடக்க முடியாத கொடுமை என்ன என்று சொன்னால், அந்த தெருக்களில் தான் தாலுகா ஆபீஸ் இருந்தது, அந்த தெருக்களில் தான் நீதிமன்றம் இருந்தது, அந்த தெருவில் தான் அரசு அலுவலகங்கள் இருந்தன. ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த வழக்கறிஞர் உடையோடு நீதிமன்றத்திலே ஆஜராவதற்காக அந்த சாலையிலே நடந்து போகிறார். அவரை அந்த ஆதிக்க சமூகம் நடக்க அனுமதிக்கவில்லை. மன்னருடைய கட்டளை அது. இந்த ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த நடத்திலே நடக்கக்கூடாது என்பது மட்டுமல்ல, அப்படி நடக்கின்றவர்களை தடுத்து நிறுத்தி அடிக்கக்கூடிய உரிமைகளையும் அந்த அரசாங்கம் ஆதிக்க சாதியினருக்கு வழங்கியிருந்தது. அந்த மக்கள் போராடினார்கள். போராடுகின்ற மக்களுக்கு போராட்டத்தை தொடர்ந்து நடத்த சக்தி இல்லை. மதுரையிலிருந்து ஜார்ஜ் ஜோசப் என்று ஒரு வழக்கறிஞர், காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். அவர் கேரளாவை பூர்வீகமாக கொண்டவர், மதுரையிலே தொழில் செய்கிறவர். இதை தெரிந்து அந்த போராட்டத்திற்கு போய் அங்கே போய் பார்த்துவிட்டு, இந்த போராட்டம் மிக வலுவிழந்து
ஒரு கட்டத்திலே செயலிழந்து போகுமோ என்கிற அஞ்சி அங்கே இருந்து தந்தை பெரியாருக்கு SOS என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், சேவ் அவர் சோல் என்று கைதூக்கி எங்களை காப்பாற்றுங்கள் என்று கேரள காங்கிரசார் குரல் கொடுக்கிறார்கள். தந்தை பெரியாருக்கு இந்த கடிதம் வருகிறது. மதுரையிலே பிரச்சாரத்தில் இருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். இந்த கடிதம் வந்த உடனே இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி எதிர்த்து போராட்டம் நடத்துவதற்கான அருமையான காரணம் என்று தெரிந்த தந்தை பெரியார் அவர்கள் மூட்டை முடிச்சுகளோடு தன்னுடைய அருமை மனைவி நாகமேயிடம் என்ன சொல்லுகிறார், மருத்துவரை பார்க்க போகிறேன் என்று சொல்லிவிட்டு கேரளாவுக்கு போய் அந்த போராட்டத்தை துவங்குகிறார். அந்த போராட்டம் நடக்கிறது. அவர் கேட்கிறார், அதிலிருந்து பயந்து ஒடுங்கி கிடந்த மக்கள் இந்த சிங்கமாக கர்ச்சிக்கின்ற இந்த மனிதனை பார்த்தவுடனே அடங்க மறுத்தவன், நிமிர்ந்து எழுந்தவன், உரிமைக்கு குரல் கொடுப்பவன், யாராலும் எதற்காலும் விலை பேச முடியாத ஒரு மாபெரும் தலைவன் இந்த மண்ணுக்கு வந்து விட்டான் என்று தெரிந்தவுடனே கேரள மக்கள் தந்தை பெரியார் பின்னால் அணிவகுக்கிறார்கள். அவர் கேட்கிறார் ஒரு கேள்வி, இந்த தெருவிலே நாய் போகலாம், இந்த தெருவிலே பூனை போகலாம், இந்த தெருவிலே பன்றி போகலாம், ஆனால் இந்த தெருவிலே நான் பிறந்த என் உடன் பிறந்த மனிதன் போகக்கூடாதா என்று கேட்ட கேள்வி கேரளா முழுவதும் எதிரொலிக்கிறது. ஆயிரக்கணக்கிலே மக்கள் திரளுகிறார்கள். அந்த போராட்டம் இடையிலே அங்கே இருந்த திவானாக இருந்த சர் CP ராமசாமியர் போன்ற மிகப்பெரிய சனாதனிகள், அந்த நாட்டிலே ஆட்சியிலே இந்த ராணிக்கு ஆலோசனை சொன்னவர்கள், தந்தை பெரியார் அவர்களுடைய தலைவராக ஏற்றுக்கொண்ட மகாத்மா காந்தி என்கிற அந்த மாமனிதருக்கு கூட இந்த போராட்டத்தை பற்றிய சந்தேகங்கள் நிறைய இருந்த சூழ்நிலையிலே ஒரு தெளிவான தலைவன், ஒரு தெளிவான கொள்கை, ஒரு உறுதியான நடவடிக்கை, மக்களுக்காக முழு நேரம் உழைக்க வேண்டும் என்கிற ஆத்மார்த்தமான அர்ப்பணிப்பு, வாழ்ந்தாலும் பரவாயில்லை வீழ்ந்தாலும் பரவாயில்லை என் கொள்கைகள் தோற்றுவிடக் கூடாது என்கிற அந்த நெஞ்ச உறுதியோடு போராட்டிய ஒரு தலைவன் இருந்த காரணத்தினால்தான் வைக்கம் வீரர் என்ற பட்டத்தை பெற்று ஒரு மாபெரும் சரித்திரத்தை நடத்தி முடித்த ஒரு மாபெரும் தலைவனாக தந்தை பெரியார் அவர்கள் இன்று நிற்கிறார். அவருக்குத்தான் இன்று நூற்றாண்டு விழா. இது 100 ஆண்டுகளுக்கு முன்பு. அன்று கோவில்களுக்கு போன தெருக்களிலே நமக்கு நடக்க அனுமதி இல்லை. அந்த சமூக சதி முடிந்து விட்டதா? அந்த சமூக அநீதி முடிந்து விட்டதா? அதிகார மறுப்பு நின்று விட்டதா? பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு, பழங்குடி மக்களுக்கு அதிகாரம் கிடைத்து விட்டதா? 75 ஆண்டு கால சுதந்திரம், குடியரசு, யார் நினைத்தாலும் சட்டமன்ற உறுப்பினராகலாம், யார் நினைத்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினராகலாம், யார் நினைத்தாலும் முதலமைச்சராகலாம், ஆனால் யார் நினைத்தாலும் ஆலயத்திற்குள் கர்ப்ப கிரகத்திற்குள்ளே போக முடியாது. இன்னைக்கு அதிகார பூட்டினுடைய சாவி யாரிடம் இருக்கிறது? கடந்த 2-3 நாட்களாக வருகிற செய்திகளை பார்க்கிறோம். பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீடு என்று ஒரு திட்டத்தை இந்த ஒன்றிய அரசு வகுக்கிறது. மோடி அரசு பொருளாதாரத்திலே பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீடு 10 விழுக்காடு. 100 வேலைகள் இருந்தது என்று சொன்னால் 10 வேலைகள் பொருளாதாரத்திலே பின்தங்கியவர்களுக்காக ஒதுக்கப்படுகின்ற வேலை. பொருளாதாரத்திலே பின்தங்கியவர்கள் எந்த சாதியை சார்ந்தவர்கள் என்று சொன்னால் பிற்படுத்தப்பட்ட சாதியை சார்ந்த ஏழைகள் அல்ல, தாழ்த்தப்பட்ட சாதிகளை சார்ந்த ஏழைகள் அல்ல, ஒடுக்கப்பட்ட சாதிகளை சார்ந்த ஏழைகள் அல்ல, முற்படுத்தப்பட்ட ஆதிக்க சமூகங்களை சார்ந்த ஏழைகளுக்கு மட்டுமே அந்த 10 விழுக்காடு. அந்த 10 விழுக்காட்டுக்காரர்களுக்கான இடஒதுக்கீட்டிலே 143 பேருக்கு ஏழைகள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியிலே இடம் கிடைத்திருக்கிறது. அந்த மருத்துவக் கல்லூரி தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு இந்த ஏழைகள் கட்டுகிற கல்வி கட்டணம் எவ்வளவு தெரியுமா? 1 கோடி ரூபாய். வருடத்திற்கு 1 கோடி ரூபாய் கட்டணம் கட்டுகிறவன் ஏழை. அவனுக்கு இடஒதுக்கீடு. அதுவும் எவ்வளவு ஒதுக்கீடு? 10 விழுக்காடு. இந்த சமூகத்திலே, இந்த அம்பத்தூர் பகுதியிலே உழைக்கின்ற தொழிலாளர்கள் இருக்கிறீர்கள், அலுவலகத்திற்கு போகின்ற ஊழியர்கள் இருக்கிறீர்கள், வீடுகளிலே உழைக்கின்ற பெண்கள் இருக்கிறீர்கள், அன்றாடம் தினசரி ஏதாவது ஒரு பணி செய்து வயிற்றை கழுவக்கூடிய ஏழைகளும் இருக்கிறீர்கள்.
1 கோடி ரூபாய் ஒரு வருடத்திற்கு தன் பிள்ளைக்கு கல்வி கட்டணம் செலுத்தக்கூடிய தகுதி உள்ளவர்கள் அம்பத்தூரில் எத்தனை பேர் இருப்பார்கள்? 100-இல் ஒருவர் கூட இருக்க மாட்டார். 1000-இல் ஒருவர் வேண்டுமானால் இருப்பார். அந்த 1000-இல் ஒருவருக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு. நமக்கு என்ன நடக்கிறது என்று நமக்கு தெரிய வேண்டாம். 1000-இல் ஒருவர் அந்த குரூப், அந்த செக்ஷன், அதற்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு. இதற்கு நாம் கட்டுகிற வரி பணம், நீ கட்டுகிற ஜிஎஸ்டி, நாம் கட்டுகிற தொழில் வரி, நாம் கொடுக்கின்ற அத்தனை வரிகளையும் ஒட்டுமொத்தமாக வசூலித்து அதனால் உருவாக்கப்படுகின்ற கல்லூரிகளிலே படிக்கின்றவர்கள் யார் படிக்கிறார்கள் என்றால் இவர்கள் தான் படிக்கிறார். இதை கேட்பதற்கு இந்த தலைமுறைக்கு ஒரு தலைவன் வேண்டும். இதுதான் ராகுல் காந்தி கேட்டார். அருமையான பெண்கள் உட்கார்ந்து தாய்மார்கள், பார்ப்பதற்கே மகிழ்ச்சியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. தலைவர் ராகுல் காந்தி கேட்டார், ஏண்டா அரசாங்கம் எவ்வளவு செலவழித்து எத்தனை விளம்பரம் செய்து பெரிய பெரியெல்லாம் போட்டு அழகி போட்டி நடத்துகிறீர்கள் அல்லவா? இந்த அழகி போட்டியிலே எங்கேயாவது ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணை நீங்கள் அழகியாக தேர்ந்தெடுத்திருக்கிறீர்களா? எங்கேயாவது ஒரு பிற்படுத்தப்பட்ட பெண்ணை அழகியாக தேர்ந்தெடுத்திருக்கிறீர்களா? அழகி போட்டி வைத்து கூட அந்த கிரீடம் சூட்டுவதை கூட ஆதிக்க சாதியினரான நீங்கள் தானே தேர்ந்தெடுக்கப்படுகிறீர்கள். இதை கேட்பதற்கு இந்த தலைமுறைக்கு ஒரு தலைவன் வேண்டும். அதைத்தான் இங்கே இன்று பிறந்த நாள் விழா கதாநாயகனாக கொண்டுகிற உதயநிதி கேட்கிறார். விஸ்வகர்மா திட்டம் என்று சொல்லி இந்த நாட்டிலே சவர தொழிலாளியாக பிறந்தவன் சவர தொழில் தான் செய்ய வேண்டும், சலவை தொழிலாளியாக பிறந்தவன் சலவை தொழிலாளி தான் செய்ய வேண்டும், பறை அடித்தவன் பறைதான் அடிக்க வேண்டும், பனை ஏறுகிறவன் பனைதான் ஏற வேண்டும். எந்த குலத்தொழில் செய்தானோ அந்த குலத்தொழிலை செய்வதற்காக ஒரு அரசாங்கம் ஒரு திட்டம், அதற்காக ஒரு கடன் உதவி. நான் வேறு தொழில் செய்ய நினைத்தால் எனக்கு அந்த கடன் கிடையாது. யார் விட்டு போனோம்? மோடி வியா விட்டு போனோமா? இல்ல நம்ம ஊர்ல அண்ணாமலன் ஒரு ஆள் இருக்கார், அவங்க விட்டு போனோமா? என்னுடைய மகன் இருக்கா, என்னுடைய சகோதரனுடைய மகன் இருக்கான், சிந்தனை செல்வர் இருக்கிறார், அவர் மகன் இருக்கிறார். எங்களுடைய குடும்பங்கள் இன்னும் 500 வருஷத்துக்கு முன்னால் 100 வருஷத்துக்கு முன்னால் செய்த தொழில் வேறு. ஆனால் இன்னைக்கு சிந்தனை செல்வனுடைய பையன், அவருக்கு ஒரு ஆசை வருகிறது, நான் நகை தொழில் செய்ய போகிறேன், தங்க நகை செய்ய போகிறேன், தங்க நகை செய்வது எப்படி என்று நான் படிக்க போகிறேன், எனக்கு அந்த திட்டத்திலே உதவி வேண்டும் என்று கேட்டால் கிடையாது. ஏன் கிடையாது? உங்க அப்பா தங்க நகை செய்யல, உங்க அப்பா அந்த தொழிலை செஞ்சிருந்தா தான் உனக்கு அந்த தொழிலுக்கு கடன். இதை கேட்பதற்கான இந்த தலைமுறையின் தலைவன் தான் உதயநிதி. இந்த அநீதி தொடர்கிறது நண்பர்களே. தந்தை பெரியார் காலத்திலே சாலைகளிலே நடக்க விடவில்லை, ஆலயங்களுக்குள்ளே அனுமதி இல்லை. ஆனால் இன்று 2024 டிசம்பர் 11ஆம் தேதி இந்த தமிழ்நாட்டிலே சென்னையிலே இருக்கின்ற ஐஐடி என்று சொல்லக்கூடிய ஒன்றிய அரசு நடத்துகின்ற இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்த தேசத்தினுடைய முதல் அரசாங்கம், பண்டித நேருடைய தலைமையில் இருக்கிற அரசாங்கத்தில் இருக்கின்ற முதல் கல்வி அமைச்சர் பண்டித மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் துவக்கி வைத்த நிறுவனம். அந்த நிறுவனத்திற்குள்ளே போய் பாருங்கள், அங்கே படித்தவர்கள் தான் இன்று கலிபோர்னியாவிலே சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியிலே இன்ஜினியர்களாக இருக்கிறார்கள், கூகுள் நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கிறார்கள், மைக்ரோசாப்ட் நிறுவனத்துடைய தலைவராக இருக்கிறார்கள், பேஸ்புக் வாட்ஸ்அப்பை நடத்துகின்ற மிகப்பெரிய அதிகாரிகள். சம்பளங்கள் எவ்வளவு? மாசம் 50 கோடி, மாசம் 100 கோடி சம்பளம் வாங்குகிறவர் யார் என்று சொன்னார்? இந்த ஐஐஎம்ல படித்தவர்கள், இந்த ஐஐடியில் படித்தவர்கள். அங்கே போய் பாருங்கள் நண்பர்களே, அந்த வளாகத்திற்குள்ளே 100 பேராசிரியர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் 98 பேர் ஒரே சாதியை சார்ந்தவர்கள், வேற சாதி பேராசிரியர்களே கிடையாது.
வேற சாதிக்காரனுக்கு உள்ள இடமே கிடையாது. மாணவர்கள் யார்? முழுக்க முழுக்க ஒரே சாதியை சார்ந்தவர்கள். தப்பி தவறி உங்களுடைய பிள்ளை சிந்தனை செல்வன், சாமுவேல் இவர்களுடைய பிள்ளைகள் உள்ளே போனால் 3 மாதத்திற்கு மேலே உள்ளே இருக்க விட மாட்டார்கள். ஒன்று அந்த பையன் தற்கொலை செய்து கொள்வான், இல்லை படிக்க மாட்டேன் என்று வெளியே வந்து விடுவான். இதை கேட்பதற்கான இந்த தலைமுறைக்கு தலைவன் தான் உதயநிதியும் ராகுல் காந்தி. எதற்காக அவர்களை வாழ்த்துகிறோம்? 55 வருடம் பொது வாழ்க்கையில் இருக்கிறேன். இன்னும் புதுசா எந்த பதவியும் பார்க்கவில்லை. ஆனால் இந்த தலைவர்களை எல்லாம் எதற்காக நாம் வாழ்த்துகிறோம் என்று சொன்னால், இந்த சமூக நீதி பயணத்தினுடைய சங்கிலி அறுந்துவிடக் கூடாது. அவருமே சொன்னார் சிந்தனை செல்வன், ஆபத்து எங்கே இருந்து வருகிறதுன்னு ரொம்ப கவனமா பார்க்கணும். திராவிட முன்னேற்ற கழக நண்பர்களை நான் எச்சரிக்க விரும்புகிறேன். 2013 மன்மோகன் சிங் அரசாங்கம் மிக உச்சமாக நடந்து கொண்டிருந்த வேளை, அந்த அரசாங்கத்தினுடைய சாதனைகள் மிகப்பெரிய சாதனைகள். அந்த ஆட்சி காலத்திலே 28 கோடி பேரை வறுமை கோட்டின் எல்லைக்கு மேலே உயர்த்தியதாக ஐக்கிய நாடுகள் அமைப்பு மன்மோகன் சிங்கை பாராட்டியது. அமெரிக்காவோடு புதிதாக அணுசக்தி ஒப்பந்தம் போட்டுக் கொண்டதால் இந்திய தொழில்கள் மேலும் வளர்ந்தன. இந்தியாவுடைய ஜிடிபி கூடியது. ஆனால் ஒரே நாள் ஒரு திட்டம், ஒரு ஆள் வந்தார், பெரிய காந்தி குல்லா போட்டு பெரிய ஜிப்பா போட்டு ஒரு ஆள் வந்து நான் ஊழலுக்கு எதிராக போராட போகிறேன்னு போய் காந்தி சமாதியில் போய் உட்கார்ந்தார் ஒரு ஆள். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த அண்ணா ஹசாரேன்னு ஒரு ஆள். அந்த ஆள் இப்ப எங்கன்னு நீங்க தேடுங்க. அந்த ஆள் ஒரு தொப்பியை கொண்டு போட்டு டிவி காரன் பாத்தீங்கன்னா 24 மணி நேரமும் அவர் உட்கார்ந்தா, எழுந்திருச்சா, குனிஞ்சா, நிமிர்ந்தா, மாறி மாறி டிவியில காமிச்சு அந்த ஆள் நேரா காந்தி சமாதியில போய் தன் தொப்பி எடுத்து கீழே போட்டு டபார்னு காந்தி முன்னால் விழுந்த உடனே எல்லாரும் நினைச்சிட்டான் காந்தியே உயிர் பெற்று வந்துட்டாருன்னு நினைச்சான். அந்த ஆள் போய் உண்ணாவிரதம் உட்கார்ந்தார். உண்ணாவிரதம் உட்கார்ந்த உடனே நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு எல்லாம் வந்து பெரிய கோபாவேசம் வந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் திரண்டார்கள். ஊழலுக்கு எதிராக போராடக்கூடிய அண்ணா ஹசாரே வந்து விட்டார். அவருக்கு பக்கத்தில் ஒரு தாடி வச்சு ஒரு சாமியார் ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தார். நீங்க ஞாபகம் இருக்குமான்னு பாக்குறேன். பாபா ராம்தேவ்னு ஒரு, அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, வைத்தியத்துல மருந்து என்ன மருந்து வித்தாருன்னா, மற்ற எல்லாருக்குமே வந்து குழந்தை இல்லைன்னா குழந்தை பெறதுக்கு மருந்து விற்பாங்க. அந்த ஆள் ஆண் குழந்தை பெறதுக்கு மருந்து வித்தான். அப்படி ஒரு அதிசயமான விஞ்ஞானி. ஒரு நாளைக்கு 18 கோடி லிட்டர் பசு எண்ணெய் வித்தான் சார். அந்த ஆள் 18 கோடி பசு லிட்டர் எப்படி கிடைக்கும்னா, எத்தனை மாடு வேணும், அது எங்கே வளர்க்கணும், யாராவது நினைச்சா கிடையாது. ஆனா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல இப்பதான் வழக்கு போட்டு இவன் சொன்னது பூரா அயோக்கியத்தனம், இவன் சொன்னது பூரா பொய்ன்னு கண்டிச்சிருக்காங்க. அந்த சாமியார் வந்து உட்கார்ந்து கிரண் பேடின்னு ஒண்ணு, அந்த ஒரு அம்மா வந்தது, நம்ம பாண்டிச்சேரியில் வந்து கவர்னரா வந்து உட்கார்ந்தது. அர்ஜுன் கெஜ்ரிவால் இப்ப டெல்லியில முதலமைச்சரா இருக்கிறவர் உட்கார்ந்தார். பூஷன், சாந்தி பூஷனுடைய மகன் பிரசாந்த் பூஷன் வந்து உட்கார்ந்தார். என் அருமை நண்பர்களே, மன்மோகன் சிங் அரசு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டது. பத்திரிகைகள் பெரிய பிரச்சாரம் செய்தார்கள். ஊழல் 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 ஊழல், 2G ஊழல், எத்தனை லட்சம் கோடி. அவன் சைபர் போட்டுக்கிட்டே இருந்தான். டீ கடையில் உட்கார்ந்து ஒருத்தன் படிச்சான், பேப்பர்ல வந்தது, எத்தனை லட்சம் கோடிடா ஊழல். டீ கடை படிச்சுக்கிட்டு இருந்தவன் சைபரை எண்ணிக்கிட்டே இருந்தான். 1 2 3 4 5 அவனால எண்ண முடியல. இவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய ஊழலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடனே முடிவு பண்ணாங்க. பத்திரிகைகளுடைய நெருக்கடி தாங்க முடியல. கலைஞர்களுடைய ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு சவால். நம்முடைய அருமைக்குரிய சகோதரர் ராஜா அவர்கள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர், அவருடைய காலத்துல தான் இன்னைக்கு வந்து எவ்வளவு தூரம் தொலைபேசிக்கு என்ன கட்டணம் கொடுத்தோம் என்பதை தயவு செய்து நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். ஆனால் என்ன பெரிய பிரச்சாரம் செய்யப்பட்டது.
இந்தியாவினுடைய சரித்திரத்திலே இதுவரை நடந்திராத மாபெரும் ஊழல் என்று எல்லோரும் பிரச்சாரம் செய்து பத்திரிகைகளை எழுதி தொலைக்காட்சியிலே வாதம் செய்து கடைசியில் நம்முடைய அருமைக்குரிய நம்முடைய நண்பர் ராஜாவையும் நம் அன்பிற்குரிய சகோதரி கனிமொழி அவர்களையும் கைது செய்து சிறையிலே 1 வருஷம் வச்சிருந்தோம். அந்த அறிக்கை கொடுத்தவர் யார்? அவன் தான் வினோத் ராய் என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டினுடைய தலைமை கணக்கு அதிகாரி சிஏஜி. இன்று முடிந்து விட்டது. வழக்கு நடந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி சைனி சொன்னாரு, அந்த வழக்கு போட்ட சிபிஐயை பார்த்து, ஏயா நீங்கெல்லாம் போலீஸாயா? நீங்கெல்லாம் ஒரு சாதாரண போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சப் இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிற அளவுக்கு கூட உங்கள் விசாரணை இல்லையே, இந்த வழக்கில் என்ன இருக்கிறது என்று சொல்லி அந்த அதிகாரிகள் மேலேயே அந்த வழக்கின் கோப்பை தூக்கி அடித்து அவங்க 2 பேரையும் விடுதலை செய்தார். மன்மோகன் சிங் அரசு ஊழல் ஊழல் என்று சொன்ன காரணத்தினால் மக்கள் மனம் மாறி ஒரு முழுமையாக நேர்மையாக உத்தமமாக இந்த தேசத்தினுடைய வரலாற்றிலே இவ்வளவு எளிமையாக ஒரு பிரதமர் வாழ்ந்ததே இல்லை என்ற வரலாற்றை கூடிய மன்மோகன் சிங்குடைய அரசு வீழ்ந்தது. எல்லாம் எதனால தெரியுமா? இந்த அண்ணா ஹசாரே கம்பெனி. இது RSS இயக்கத்தினுடைய ஏற்பாடுன்னு யார் சொல்றா? அவர்களோடு போன பிரசாந்த் பூஷன் இப்பொழுது சொல்லுகிறார். அவர்களோடு மேடையிலே உட்கார்ந்து உண்ணாவிரதம் இருந்த பிரசாந்த் பூஷன் இப்பொழுது என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இவ்வளவு பேரும் இந்த அண்ணா ஹசாரையை ஏற்பாடு செய்தது, பாபா ராம்தேவை ஏற்பாடு செய்தது, அந்த அம்மா அவங்க கவர்னரா இருந்தாங்களே கிரண்பேடியை ஏற்பாடு செய்தது, இதெல்லாம் RSS இயக்கம் ஏற்பாடு செய்து அவர்கள் மேடைக்கு வரவில்லை, அவர்கள் வெளிச்சத்திற்கு வரவில்லை, அவர்கள் யாரும் எந்த இடத்திலும் இல்லை. ஆனால் ஆர்ப்பாட்டம் நடந்தது, போராட்டம் நடந்தது, பத்திரிகைகள் எழுதினார்கள், மக்கள் நம்பினார்கள், அரசு வீழ்ந்தது, வீழ்ந்த அரசு வீழ்ந்தது. இன்று மோடி அரசு 10 வருஷம் ஆயிட்டது. இன்னைக்கு டெலிபோன் என்ன விலைன்னு பாருங்க. இன்னைக்கு நடக்கிற ஊழல்கள் அதை பற்றி யாரும் பேச முடியுமா? மன்மோகன் சிங் அரசுல ஒரு அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர் அட்டர்னி ஜெனரலிடம் பேசினார் என்ற காரணத்திற்காக மறுநாள் ராஜினாமா செஞ்சார். ஒரு ரயில்வே அமைச்சர் அவருடைய மைத்துனர் ஏதோ சிபாரிசு செய்தார் என்று குற்றச்சாட்டு பாராளுமன்றத்தில் வந்தவுடனே ராஜினாமா செய்தார். கலைஞருடைய அருமாந்த மகள், எந்த குற்றமும் செய்யாத ஒரு அற்புதமான பெண், நான் மிகவும் நேசிக்கின்ற மதிக்கின்ற சுயமரியாதை சிந்தனை உள்ள நம் அற்புதமான சகோதரி கனிமொழி அவர்கள் ஓராண்டு சிறையில் இருந்தார்கள். ராஜா இருந்தார். இன்று எந்த வழக்கு நீங்கள் நடத்தி இருக்கிறீர்கள்? எந்த உண்மை வெளிவந்திருக்கிறது? இப்படி பொய்யாக குற்றம் சாட்டிய வினோத் ராய் இன்று மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறார். அவருக்கான மிகப்பெரிய பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது. மோடியும் அமித்ஷாவும் குஜராத்திலே நடந்த மிகப்பெரிய வன்முறைகளிலே சம்பந்தப்படவில்லை என்று தீர்ப்பு சொன்ன நீதிபதி சதாசிவம் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். அந்த காலத்திலே இவர்களுக்கு உதவி செய்த அத்தனை அதிகாரிகளும் மிகப்பெரிய பொறுப்பிலே உட்கார்ந்து கொண்டார்கள். இன்று 10 ஆண்டுகளுக்கு பிறகு நம்மால் மன்னியத்திலே இழந்த அதிகாரத்தை பெற முடியவில்லை. என் அன்பிற்குரிய நண்பர்களே, 2013 டெல்லியில் என்ன நடந்ததோ அதுதான் 2024 தமிழ்நாட்டில் நடப்பதற்கான செயல்கள் துவங்கி இருக்கின்றன. மேடைக்கு வருகின்றவர்கள் யார் என்று நீங்கள் உற்று பார்த்தால் தெரியும். இவர்களை யார் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் என்று பார்த்தால் தெரியும். இவர்களுக்கு ஏன் இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இங்கே இருக்கின்ற பாஜகவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தமிழ்நாட்டு மக்கள். வகுப்புவாத சித்தாந்த அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பாசிச அரசியலை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே அண்ணா ஹசாரியை போல, கிரண்பேடியை போல, பாபா ராம்தேவை போல ஒரு சிலரை ஜோடித்து அலங்கரித்து இவர்கள்தான் ஊழலுக்கு எதிரான போராளிகள் என்று ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்காக கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட நாடகம்தான் இன்று தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு மாற்று முறிவு மருந்துதான் உதயநிதி. அங்கதான் நமக்கு நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும்.
நான் சிந்தனை செல்வன் இருக்கிறார், ரொம்ப தெளிவா இருக்கிறார். நான் அதெல்லாம் ரொம்ப அரசியல் பேச ஆசைப்படல. ஏன்னா நம்ம கூட இருக்கிறவங்க மேலதான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நாட்டில் இப்பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், நம் ஊரே இருந்து கொண்டு நம்முடைய மேடையிலே அமர்ந்து நமக்கு கிடைக்கின்ற மரியாதைகள் கௌரவங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டு நம்மை போலவே பேசி சிரித்து மகிழ்ந்து, ஆனால் அந்தரங்கத்திலே நம்முடைய காலை அறுக்கின்ற அந்த கயமைத்தனத்தின் உருவங்களின் மீது மிக கவனமாக இருக்க வேண்டும். இப்ப அவர்களுக்கு இந்தியாவில் ரெண்டு தான் டார்கெட். இன்னைக்கு சுயமரியாதை இயக்கம் மட்டும் நூற்றாண்டு விழாவை கொண்டாடவில்லை, RSS இயக்கமும் நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிறது. சமூக நீதி அரசியல் எப்படி 100 ஆண்டு ஆச்சோ அதை போல வகுப்புவாத அரசியலுக்கும் 100 ஆண்டு. இந்த 100 ஆண்டு போது வகுப்புவாத அரசியல் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. பாராளுமன்றத்திலே ஆட்சி அமைத்திட்டது. இந்தியாவிலே பல மாநிலங்களிலே அவர்களுடைய ஆட்சி நடக்கிறது. முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள், ஆளுநர்கள் இருக்கிறார்கள், ஜனநாயக நிறுவனங்களை கைப்பற்றி இருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள் தீர்ப்பு எழுதுகின்ற போது நமக்கு பரிதாபமாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது. நேற்று ஒரு நீதிபதி சொல்லுகிறார், இந்த நாட்டினுடைய நிர்வாகம் எப்படி நடக்கும் என்று சொன்னால், இந்த நாட்டு பெரும்பான்மை மக்கள் நினைக்கின்றபடிதான் நிர்வாகம் நடக்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உயர்நீதிமன்றத்தின் வளாகத்திலே VHP நடத்துகிற விழாவிலே இதை போன்ற பேச்சுக்கள் நடக்கின்றன. அப்போ இதை போன்ற ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய போராட்டம், நம்முடைய இயக்கம், நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டிய கொள்கைகள், நாம் பயணிக்க எடுத்துக்கொண்டிருக்கின்ற லட்சியங்களை பத்திரமாக பாதுகாக்க வேண்டிய அந்த பொறுப்பு யாருடைய கையிலே இருக்கிறது என்று சொன்னால், இந்த தலைமுறைக்கு வருகின்ற இளைஞர்கள் கையிலே இருக்கிறது. அதைத்தான் இங்கே இளைஞரணி நண்பர்கள் இந்த விழாவை நடத்துகின்ற போது நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் இளைஞர்கள், உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல் இளைஞர், சிந்தனை செல்வனை போன்ற இளைஞர்கள், நாங்கள் எல்லோரும் ஏறக்குறைய ஒரு 3-4 தசாப்தங்களை பொது வாழ்க்கையை முடித்து விட்டாலும் கூட இந்த நேரத்திலும் இந்த பயணத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான தலைவனும் அவனோடு பயணிக்கின்ற மற்றவர்களும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதிலே நாங்கள் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறோம். அதற்காகத்தான் வாழ்த்துகிறோம். இந்த தலைமையை பாதுகாக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறோம். இந்த தலைமையை கீழே விழுந்து விடாமல் தூக்கி பிடியுங்கள் என்று சொல்லுகிறோம். ஏனென்று சொன்னால், ஒரு தலைவன் இருந்தால்தான் ஒரு இயக்கம் நடக்கும். ஒரு தலைவன் இருந்தால்தான் ஒரு கொள்கை பேச முடியும். ஒரு தலைவன் இருந்தால்தான் தொண்டனை தாங்குவான். தொண்டனை தாங்கினால்தான் இயக்கம் வளரும். இயக்கம் வளர்ந்தால்தான் லட்சியம் நிறைவேறும். லட்சியம் நிறைவேறினால்தான் மக்கள் மாண்போடு வாழ்வார்கள். ஆகவே இவ்வளவுத்திற்கும் மூலம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், ஒரு உறுதியான தலைவர். என்னைக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் தந்தை பெரியார் எப்படி தேவைப்பட்டாரோ, 100 ஆண்டுகளுக்கு முன்னால் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மாபெரும் தலைவர்களாக ஜவஹர்லால் நேருவும் மகாத்மா காந்தியும் வல்லபாய் பட்டேல் போன்ற தலைவர்கள் தேவைப்பட்டார்களோ, அண்ணாவை போன்ற கலைஞர்களை போன்ற தலைவர்கள் தேவைப்பட்டார்களோ, அதை போல காலச்சூழல் மாறுகின்ற போது ஒவ்வொரு காலத்திற்கும் தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட தலைவர்களாகத்தான் ராகுல் காந்தியை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தலைவராகத்தான் உதயநிதியை பார்க்கிறோம். ஆகவே இந்த தலைவர்கள் நமக்காக, நம்முடைய சந்ததியினருக்காக, நம் தலைமுறைக்காக இந்த தலைவர்கள் தொய்ந்து விடக்கூடாது என்பதிலே நாம் உறுதியாக இருக்கிறோம். என் அருமை நண்பர்களே, சட்டமன்றம் 2 நாள் நடந்து முடிந்திருக்கிறது. சட்டமன்றத்தில் நான் நேற்று இருந்தேன், வெளியே இருந்து நான் பார்த்து கொண்டிருந்தேன். சட்டமன்றத்தில் நடக்கிற வாதங்களை எல்லாம் பார்க்கின்ற போது வேடிக்கையாக இருக்கிறது. இந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் பேசுகின்ற போது அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை எல்லாம் பார்த்து நான் சிரித்துக் கொண்டிருந்தேன். நாடாளுமன்றத்திலே இந்த சட்டம் அமலுக்கு வருகின்ற போது, நாடாளுமன்றத்திலே இந்த சட்டம் நிறைவேற்றப்படுகின்ற போது, நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினராக இருந்த தம்பித்துரை அவர்கள் இந்த சட்டத்தை முழுமையாக வரவேற்று பேசிவிட்டு இங்கே சட்டமன்றத்திற்குள்ளே வந்து நம்முடைய முதலமைச்சரை பார்த்து, நீங்கள் ஏன் 10 மாதங்கள் நடவடிக்கை இல்லை என்று கேட்கின்ற போது பழனிசாமியை பார்த்து அழுவதா சிரிப்பதா என்று எனக்கு தெரியவில்லை. எதிர்க்கட்சி தலைவருடைய கொள்கை வறட்சியை பார்த்து, அவருக்கு தரப்பட்டிருக்கின்ற விஷயங்களுடைய பற்றாக்குறையை பார்த்து நான் உள்ளபடியே வேதனைப்படுகிறேன். இன்னைக்கு அருமையான நம்ம தம்பி சிந்தனை செல்வன் பேசினார்கள். இன்று தமிழகத்தின் உரிமைகளை தூக்கி பிடிக்கின்ற தலைவராக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார். இன்னைக்கு விஸ்வகர்மாவை போன்ற அந்த திட்டங்களை போன்ற இந்த சாதிகளை மேலும் மேலும் ஆதரித்து சாதிவாரி சமூகமாக இந்த சமூகத்தை கட்டமைக்கின்ற பணியிலே மேலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்ற அரசை தட்டி கேட்பதற்கான 2 கட்சிகள் தான் இன்று முழுமையாக
இன்னும் சொல்ல போனால் நம்முடைய இடதுசாரி தோழர்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள், உறுதியாக இருக்கின்ற கட்சிகள், இவர்களை தவிர இந்தியாவிலே வேறு இயக்கங்கள் இல்லை. இந்த இயக்கங்களை முன்னின்று நடத்துகின்ற தலைவர்கள் யார் என்று பார்த்தால் அங்கே ராகுல் காந்தி நடத்துகிறார், இங்கே தளபதி ஸ்டாலின் நடத்துகிறார். இந்த பாசிச அரசியல் என்ன நினைக்கிறது என்றால் இந்த இரண்டு தலைவர்களையும் வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறது. அந்த வீழ்த்துவதற்கான சதிவலை பின்னப்பட்டிருப்பதுதான் இன்றைக்கு தமிழகத்திலே புதிதாக அரசியலுக்கு வந்ததாக நடித்துக் கொண்டு நம்மை பார்த்து நீங்கள் பால் பாயாசமா என்று கேட்கிற கேள்வி இருக்கிறது அல்லவா? ஆகவே இதை போன்ற இந்த சூழ்நிலையிலே நான் உங்கள் எல்லோரையும் மிக பணிவாடு கேட்டுக்கொள்வேன். இதை போன்ற சமூகத்தினுடைய நெருக்கடியான காலகட்டத்திலே நமக்கு நல்ல தலைவர்கள் வேண்டும், நமக்கு நல்ல தொண்டர்கள் வேண்டும், நம் தொண்டர்கள் பேசுகின்ற கொள்கைகள் வேண்டும், அவற்றை வழிநடத்தி செல்கின்ற இயக்க வேண்டும். இவை எல்லாவற்றிற்குமாகத்தான் இதை போன்ற பிறந்தநாள் விழாக்களை நடத்துகிறோம். ஆகவே இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த நம்முடைய இளைஞரணி தோழர்களுக்கு நன்றி சொல்லி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.